சார் இப்போ கொல்கத்தால நடந்த அந்த ஒரு விஷயம் கோர சம்பவம் வந்து இந்தியா முழுக்க ஒட்டுமொத்தமாவே வந்து பெரும் துயரத்துக்கு உள்ளாக்குனது. ஒரு மருத்துவரா இத நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? சார் மருத்துவர் கிருத்துவர் இதெல்லாம் பேசுறதுல அர்த்தம் இல்ல. இதில மருத்துவம்னாக்கா மருத்துவர்கள் வந்து என்ன நீங்க என்ன சொல்றீங்க? ரேப்ப வந்து மருத்துவர்கள்ல பாதி பேர் ஆதரிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல. இந்த சம்பவத்த எப்படி பார்க்குறீங்க? சம்பவம் நடந்து போச்சுங்க. அது ரேப்புன்றாங்க. அந்த ரேப்புக்கான ஆதாரங்கள காட்டுறாங்க. அது ஆமா ஒரு கற்பழிப்பு நடந்திருக்குது. அவ்வளோதான். என்ன பண்ண முடியும்? அது டாக்டர் என்ன பண்ண முடியும்? அது ரேப்பா இல்லையாங்கிறத சொல்றத தவிர டாக்டருக்கு என்ன சொல்ல முடியும்? அபிப்பிராயம் சொல்றதுக்கு இந்த ரேப்ப எப்படி தடுத்துருக்கலாம்னு சொல்றது தான் எங்க வேலை. எங்களுக்கு தெரியும் அது. ரேப்பான ஆள கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா, நாங்க அதுக்கான வைத்தியத்த பண்ணி, அதுக்கான ம ம மன அழுத்தத்த குறைச்சு மறுபடியும் வாழ வைக்கிறதுக்கு முடியுமாங்கிறத அதத்தான் நாங்க செய்ய முடியுமே ஒழிய, ரேப்ப தடுக்கிறதோ, ரேப்ப ஏன் பண்ணாங்கிறதோ எங்களுக்கு தெரியாது. ரேப்ப ஏன் பண்ணாங்கிறதுக்கு காரணம் அவனுடைய மனநிலை சரியா இருந்திருக்கு. அதுக்கான பல்வேறு வகையான முயற்சிகள் நம்ம எடுக்கணும். தற்கொலை ஏன் பண்ணிக்கிறாங்க? யாருக்கும் தெரியாது. கற்பழிப்பு ஏன் பண்றாங்க? யாருக்கும் தெரியாது. ஏன் ஒருத்தன் திருடுறான்? அது யாருக்கும் தெரியாது. எல்லாத்துக்கும் ஒரு காரணத்த சொல்ல முடியும். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில எனக்கு வேறு வழி தெரியல, நான் செஞ்சேன்னுவாங்க. அதை நீங்கள் எப்படி மறுத்து மாறுபட்டு எப்படி சொல்ல முடியும் நீங்கள்? அவனுக்கு ஒரு நியாயம் இருக்குல்ல. கற்பழித்தவனுக்கு ஒரு நியாயம் இருக்குது. கற்பழிக்கப்பட்டவனுக்கு ஒரு பரிதாபம் இருக்குது. கற்பழிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீ ஏன் ஏற்படுத்தி கொடுத்தேங்கிறது இன்னொரு கேள்வி. அதுக்கான பதில் இல்லை. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு இன்னும் சரியாக வரல. வந்தால் தான் தெரியும். நூற்றுக்கணக்கான பயிற்சி மருத்துவர்கள் இருக்காங்க. இந்த பெண் மட்டும் போய் கற்பழிக்கப்பட்டிருக்காள். ஏன்? ஆனா என்னன்னா, அங்க வந்து மேற்குவங்க மம்தா அரசு வந்து இப்ப அத நோக்கி எதிர்த்து கேள்வி கேட்கிறவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் அ கொஞ்சம் அதிகாரத்த கையில எடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் வருதே. அத எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமா, அவங்க ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்திருக்குது. ம். அதுக்கு அவங்க பல காரணங்கள சொல்றாங்க. ஏன்னா, அந்த மம்தாவுக்கும் அந்த ஆ ஆளுநருக்கும் மத்தியில பெரிய குழப்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் மாநிலத்துடைய ஒற்றுமையை அமைதி கெடும். இந்த ஊர்வலம் போகக்கூடாதுன்னு மம்தா சொன்னாக்கா, அந்த ஆளுநர் அனுமதி கொடுக்குறாரு. கேட்டா கேட்டுட்டுங்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் இருக்கிற ஊரில் அந்த மாதிரிலாம் எப்படி இப்போ டெல்லியில் இருக்கிற பாதுகாப்பு இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னங்க? போலீஸ் ஃபோர்ஸ் வந்து இப்போ பாஜக கையில் வச்சுருக்குது. கெஜ்ரிவால் எப்படி திட்ட முடியும்? அதே மாதிரி எதுக்கெடுத்தாலும் அந்த பாஜக சேர்ந்த அந்த ஆளுநர் வந்து மம்தா மேலே மம்தாவை செய்ய விடாமல் தடுத்தாக்க எப்படி இதை வந்து தடுக்க முடியும்? அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, காங்கிரஸும் பாஜகவும் சேர்ந்து பண்ணத்தான் இதுன்றாங்க. அவங்களே முதலமைச்சரே வந்து எதிர்த்து நிற்கிறாங்க. இதுக்கு நம்ம ஆதாரம் காட்ட முடியும். ஒரு பெண்ணுக்கு கற்பழிக்கப்பட்டதுக்கு இவ்வளோ கற்றுக்கத்துறீங்களே, மணிப்பூரில் ஆதிவாசி பெண்களை நிர்வாணமாக போலீஸே கூப்பிட்டு வந்தாங்களே, என்ன பொங்கி எழுதுட்டீங்களா? அப்படியே இல்ல அதையும் செய்திகள யூடியூப் சேனல்ல கேட்குறேன். அப்போ படம் எடுத்து போட்டிங்களே, நிர்வாணமாக நிற்கிறது படம் எடுத்து போட்டாங்களா? அரசு இது இன்றைக்கும் வந்து அந்த முதலமைச்சர் என்ன பண்ணிவிட்டார் மோடி? அந்த பக்கம் போகக்கூட மாட்டேங்கிறாரு. அவ்வளோ ஏங்க இங்கே நான் 50வது மைல் பொள்ளாச்சியில் பாலியல் வழக்கு, அந்த பொண்ணு அந்த டேப்பை ஆடியோ கேசட் போட்டு என்ஜாய் பண்ணிங்க. அண்ணா வலிக்குதுண்ணா, அடிக்காத வலிக்குதுண்ணா, விட்டுருண்ணான்னு கெஞ்சரா போட்டு ரசிச்சுக்கிட்டு ரேப் பண்ணாங்கல்ல. அதை விடவா கல்கத்தா ரேப்பு இப்போ மோசமாக போச்சு. 3 வருஷமாக நடக்குதுங்க. கோர்ட்டுக்கு அவங்க வர்றதை பார்த்துருக்கீங்களா? ரெட் ஹவரில் கட்டிட்டு வருவானுங்க. 2 பொண்ணுங்களை கற்பழிச்சிருக்கோம், 3 பொண்ணுங்களை கற்பழிச்சிருக்கோம். ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கின மாதிரி என்ன பண்ணிட்டீங்க? அவங்கள என்ன பண்ணிட்டீங்க? ஆடியோ போட்டு கேட்குற அளவுக்கு ஒரு பிளான் பண்ணி பண்ண ஒரு கற்பழிப்பு இன்னைக்கு 3 வருஷமாக நடந்துக்கிட்டு என்ன பதில் கிடைச்சது? சார் இப்ப அதே மாரி பார்த்தா கிருஷ்ணகிரியிலும் அந்த போலி என்சிசி மாஸ்டர் வந்து ஒரு மாணவிக்கு வந்து தொந்தரவு குடுத்தாங்க அப்படிங்கிறது அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டார். அவர் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் அப்படிங்கிறப்ப அவர் சூசைட் பண்ணிட்டாரு. அவங்க அப்பாவும் இறந்துட்டாங்க. ஒரு ஆசிரியரே இந்த மாரி ஒரு மாணவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தொல்லை குடுக்குறப்போ, இந்த மாதிரியான சம்பவமே தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. இந்த செய்திகள்லாம் பார்க்குறப்ப இது எல்லா எப்படி சார் காலத்திலையுமே உள்ளது தாங்க. இப்போ கதைகள் இல்லாமல் இருக்குது. இப்போ நட்டுவனாரும் டான்ஸ் கற்றுக்கிற பெண்ணுக்கு மத்தியில் காதல் இருக்கிறது அந்த காலத்தில் ஒரு படம் வந்தது. இன்ஸ்பெக்டர்னு ஒரு நாடகம் நடந்தது. அதில் கதாநாயகிக்கு வந்து டான்ஸ் மாஸ்டராக தான் ஒரு டி.கே. சண்முகம் நடத்தின ட்ராமா. அந்த பெண்ணை அவரோட சேர்ந்துருவார், தப்பாயிடும். அதுதான் கதை. அது மாதிரி எல்லா இடத்துலையுமே உண்டுங்க. ஒரு நெருக்கத்தில் இருக்கும்போது அந்த நெருக்கம் வந்து உடல் உறவுக்கு போயிடும். போனதுக்கு பிறகு அவள் கற்பம் ஆகி நிற்பா. ஏங்க சகுந்தலைன்னு ஒரு கதை தெரியும் இல்லையா உங்களுக்கு? யார் சகுந்தலை? சகுந்தலை அந்த மகாபாரதம் கதை துஷ்யந்தன் துஷ்யந்தன் சகுந்தலை. சகுந்தலையுடைய அப்பா அம்மா யார்? அது தெரியாது. ஏதோ ஒரு
விலங்குக்கு பிறந்தது அந்த மாதிரி தான் ஏதோ சொன்னாங்க, எனக்கு சரியா தெரியல. அம்மா வந்து மேனகை. ஓகே. மேனகை யாரு? மேலோகத்துல இந்திரன் இந்திர அந்த சபையில் ரம்பை, மேனகை, ஊர்வசி, திலோத்தமைங்கிற 4 பேர் கேபரே டான்சர்ஸ். விஸ்வாமித்திரோட இவங்க அவங்க 4 பேரும் சில்க் ஸ்மிதா, அனுராதா மாதிரி கேபரே ஆர்டிஸ்ட். இந்திர சபையில் என்னத்துக்கு கேபரே ஆர்டிஸ்ட்? கடவுள சபையில் அந்த மேனகை விஸ்வாமித்திரர் வந்து பெரிய ரிஷி, சாதாரண ரிஷி இல்லை, ராஜ ரிஷி, ரிஷிகளுக்கெல்லாம் மன்னர். கடுமையான தவம் இருக்கிறார். ஏன்னா இந்திரன் போஸ்ட் வந்து எலெக்ஷனில் வர்றது. அந்த தவத்தின் மூலமாக இப்போ இருக்கிற இந்திரனை இறக்கி விட்டுட்டு அவர் வர்றதுக்கு இது பண்ணார். அந்த தவத்தினுடைய வலிமையில் வந்துடுவார் போல் இருக்கு. இப்போ இருக்கிற இந்திரன் என்ன பண்ணா, அதே இது சரியாக இருக்காது மேனகா, நீ கொஞ்சம் பாரு அப்படின்னு. இந்த பொண்ணு போய் முன்னாடி நின்று ஆடிச்சு. தலைவர் காலி கமண்டலத்தை தூக்கி எறிஞ்சார், காஷாயத்தை கழட்டாரு, கிளம்பிட்டார். வாமா மேனகான்னு. 10 மாதம் கழிச்சு பிள்ளையை தூக்கிட்டு வந்து நிற்கிறா. அந்த குழந்தைய விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. இப்படி தூக்கிட்டு வந்து நிற்கிறா. ரவிவர்மா அவனுடைய பெரிய ஃபேமஸ் ஓவியங்க. விஸ்வாமித்திரர் இப்படி நிற்பார், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு. சங்கத்தில் இப்படி நிற்பார், குழந்தை கையில் வச்சுக்கிட்டு. கண்ணதாசன் தான் எழுதினார், சுலபமான வரிகள் எழுதினார். காட்டுக்கு போன முனிவரையும் வீட்டுக்கு திருப்பிய விஷயம் இது. வேதமெல்லாம் காதலையே மறுப்பதில்லையே, அது வேதம் செய்த குருவை கூட விடுவதில்லையே, அந்த குருவை கூட ஒரு வழி பண்ணுது. அப்படி இருக்கும்போது கற்பழிப்புகளுக்கு காரணம் என்னங்கிறத கேட்டுக்கு பதிலே சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் அவள் பொண்ணு அவைலபிளாக இருக்கிறா, அவள் கேட்டு பார்க்குறாங்க, இல்லைன்னு கற்பழிச்சிடுறாங்க. தைரியம் இருக்குவன். அல்லது அந்த நேரத்தில் அவள் அடைஞ்சே தீர்ணுங்கிற வெறி வரும்போது அதை பண்ணிடுறாங்க. நம்ம ஒன்றும் அதுக்கெல்லாம் யாரும் இது சொல்ல முடியாது. அதுக்கு என்ன சொல்லணுன்னா, பெண்கள் தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு இது பண்ணணும். சமூக மாற்றங்கள். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பெண்கள் வந்து சுலபமாக இருக்கிறாங்க. அன்றைக்கி பெண்ணை தேடி போக வேண்டியிருந்தாங்க. அந்த காலத்துலேயே சங்கத்துணி பெற்றுவிட்டான், ஒரு சாமியாரை பெற்றுவிட்டு போயிட்டார். அவ்வளோ கட்டுப்பாடாக இருந்த காலத்தில் நடக்கலைன்னும் போது இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பெண்கள் எங்கெங்கே காணினும் சக்தியடான்றாங்க. பாரதியார் சொல்கிறது இது வருது. அப்படி இருக்கும்போது ஈஸி அவைலபிள்னும் போது இந்த தவறுகள் நடக்கத்தான் செய்யும். இந்த சட்டங்களும் கொஞ்சம் கடுமையாக்கணுமோ? இந்த ஏன்னா சட்டங்களை கடுமையாக்குறதுனால குறைக்கலாம், நிறுத்த முடியாது. நிகழ்ச்சியிலேருந்து இந்த நேரத்தில் நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கு கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார்.